உன்னை அனைவரும் விரும்ப வேண்டும் என்றால் அழகு மட்டும் போதாது. உன் பேச்சு, உன் அமைதி, உன் தன்னம்பிக்கை, இதுதான் மக்களை உன்னை தேடி வர வைக்கும். இப்போது பிறரை உன்னை தேடி வர வைக்கும் அந்த 7 ரகசியங்களை பார்க்கலாம். முதலாவது ரகசியம், அமைதியாக கேட்பவன் அனைவரின் மனதிலும் நிற்பான். அதாவது எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பவன் நினைவில் இருக்க மாட்டான். ஆனால் அமைதியாக மற்றவர்களின் வார்த்தையை கவனமாக கேட்பவன் மீது மக்கள் தானாக ஈர்க்கப்படுவார்கள். ஒருவரை புரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான் உண்மையான கவர்ச்சி. இரண்டாவது ரகசியம், முகத்தில் சிரிப்பு இருந்தால் உலகமே அருகில் வரும். அழகு சிலரை மட்டுமே கவரும், ஆனால் மனதார வரும் ஒரு சிரிப்பு அனைவரையும் ஈர்க்கும். சிரிக்கும் முகம் நம்பிக்கையையும் நெருக்கத்தையும் உருவாக்கும். மூன்றாவது ரகசியம், தன்னம்பிக்கை உள்ளவன் பேசாமல் கூட மதிப்பு பெறுவான். தன்னை குறைத்து நினைப்பவன் எப்போதும் பிறரின் கவனத்திற்காக ஏங்குவான். ஆனால் தன்னையே மதிக்கும் மனிதனை உலகம் தானாக மதிக்கும். உன் நடை, உன் பார்வை, உன் அமைதி, இவையே உன் ஆளுமை. நான்காவது ரகசியம், அனைவரையும் மதிக்கும் மனம் மிகப்பெரிய கவர்ச்சி. பணக்காரரை மட்டும் மதிப்பவன் போலியானவன். சிறியவராக இருந்தாலும் அனைவரிடமும் மரியாதையுடன் நடப்பவன் மக்களின் இதயத்தில் இடம் பிடிப்பான். மரியாதை கொடுத்தால் மனிதர்கள் உன்னை மறக்க மாட்டார்கள். ஐந்தாவது ரகசியம், உணர்ச்சியை கட்டுப்படுத்துபவன் சக்திவான். கோபத்தில் உடைந்து பேசுவது பலவீனம். அமைதியாக சிந்தித்து பேசுவது பெரிய ஆற்றல். உணர்ச்சியை அடக்கியவன் கூட்டத்தில் தனியாக தெரியும். ஆறாவது ரகசியம், தனக்கான இலக்குடன் வாழ்பவன் அனைவரையும் ஈர்ப்பான். நேரத்தை வீணடிக்கும் மனிதனை யாரும் நீண்ட நாள் நினைக்க மாட்டார்கள். ஆனால் தனது வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் வைத்திருப்பவன் மீது மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். இலக்குடன் வாழும் மனிதனின் கண்களில் வேற மாதிரியான தீ இருக்கும். ஏழாவது ரகசியம், பிறரை மாற்ற முயலாதே, உன்னை உயர்த்து. மக்களை துரத்தி அன்பு கேட்க வேண்டாம். நீ உன்னை வளர்த்துக்கொள். உன் அறிவு, உன் பழக்கம், உன் ஒழுக்கம் உயர்ந்தால் ஒரு நாள் மக்கள் தானாக உன்னை தேடி வருவார்கள். உண்மையான கவர்ச்சி முகத்தில் இல்லை, அது உன் மனநிலையிலும் நடப்பிலும் உள்ளது. உன்னை மாற்ற ஆரம்பி, உலகம் உன்னை கவனிக்க ஆரம்பிக்கும்.